டேய் எப்போ பாரு வேலை செஞ்சு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்க, வந்து உட்காரு வா. அண்ணே நீங்கள் வேலை செய்யுங்க செய்யாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு நான் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன், என்ன எதுவும் தடுக்காதீங்க. என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? உன்னை கவனிக்கிற வேலையை கவனிச்சாதான் சரிப்பட்டு வருவேன். டே யோகா, இங்க வாடா. அண்ணே தெரிஞ்சவங்க உன்னை நல்ல பையன் சொன்னனால தான் உன்னை நான் என் கடையில் வேலைக்கு சேர்த்தேன். என்ன நீ கடையில் எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துன்னு இருக்க? இன்னொரு வேலை அந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காத போ. ஏய் என்ன அவர் எதுக்கு திட்டாருன்னு புரியலையா அவனுக்கு? அதுக்கு காரணமே நான் தான் உன்னை பற்றி அவர்கிட்ட தப்பாக சொன்னேன். சீனியர் நான், எனக்கு நீ இப்போ வேலை செஞ்சல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. உனக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யறோம் சொன்னா கேட்கணும், புரியுதா? டே வேலை அண்ணே, நீ சீனியர்னா நீ என்ன பெரிய புடுங்கியா? நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு ஒழுங்கா வேலை செய்யறவன வேலை செய்ய விடாம தடுத்துன்னு இருக்கிற? இதை தெரியாத வேற நான் அன்னைக்கு அவனை திட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது, வேலை மட்டும் செய்யாம மத்த எல்லா வேலையும் பாக்குறது நீதான். அவன் நீ பேசின ரெக்கார்டு எல்லாத்தையும் எனக்கு அனுப்புனதுனால தான் நானே நம்பினேன், இல்லைன்னா நம்பி இருக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ண, இந்த கடைன்னு இல்ல வேற எந்த கடையிலயும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேன், பாத்துக்க. சரிண்ணே. என்னண்ணா பார்க்குறீங்க, நீங்கள் வேணால் கெட்டவங்களா இருக்கலாம், ஆனால் ஒரு நல்லவனுக்கு கோவம் வந்து அவன் எந்த அளவுக்கு கெட்டவனா மாறுவான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு பயந்தாங்கோழி தான். ஆனால் நேற்று நான் நல்லா யோசித்தேன், நம்ம இப்படி பயந்துட்டே இருந்தால் நம்மளை மேலும் மேலும் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக திருப்பி அடிக்கணும்னு. அந்த அடி தான் இது. எப்பவும் போல் நீங்கள் என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்ததை மொத்தமாக ரெக்கார்டு நான் ஓனதுக்கு அமுச்சு விட்டேன். இனிமேல் கடைக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் என்கிட்ட எதனா சிறுமிஷம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு 2 மடங்காக நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், பார்த்துக்குங்க.